வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு புதிய பதவி அதிமுகவில் கொடுக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து இது அமலுக்கு வரும். அதிமுகவின் விதிகளை அனைத்தையுமே எடப்பாடி பழனிசாமி மாற்றியமைத்து விட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களது ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் 2026 அதிமுக தொண்டர்களது மூலமாக வெற்றியடைவதற்கு வழிவகுக்கும். பல கோடிகள் தேர்தலில் செலவு செய்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சரி, பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலா அவர்களும் அதிமுகவில் இணைக்கப்பட்டால் ஓபிஎஸ்க்கு என்ன பதவி கொடுக்கப்படும், சசிகலா அவர்களுக்கு என்ன பதவி கொடுக்கப்படும் என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படும் என்றுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதாவது அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி பறிக்கப்பட்டு பொதுச் செயலாளருக்கான தேர்தல் முறையாக நடத்தப்படும். அந்த தேர்தலில் யார் வெற்றி அடைகிறார்களோ பொதுச் செயலாளரை தேர்வு செய்யக்கூடிய முழு பொறுப்பு மாவட்ட நிர்வாகிகளுக்குத்தான் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்களே பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவார். மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி முன்புதான் இந்த தேர்தல் நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் என்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்னும் 3 பதவிகள் புதிதாக உருவாக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது அதிகாரப்பூர்வமான அனைத்து தகவல்களும் செங்கோட்டையன் அவர்கள் ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களை வரக்கூடிய காலகட்டத்தில் நேரில் சந்தித்து இதை தெளிவுபடுத்துவதாகவும் தற்பொழுது தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இவர்கள் அனைவரும் அதிமுகவில் இணைக்கப்பட்டால் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது அதிமுக திமுகவிற்கு எதிராக என்ன செய்தால் வெற்றியடையும் என்பதை கூறுங்கள்.